ஜோதிட மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய ஒரு ஆய்வு பதிவு. ஜோதிடத்தில் ஒரு ஆய்வு பதிவு. பிரியாணி உணவிற்கு காரக கிரகம் இது. ஆய்வில் இதெல்லாமா வரும் என்றால் நிச்சயம் இதில் ஒரு மிகப்பெரிய நுணுக்கம் உள்ளது. எனது உலகியல் ஜோதிடப்படி தற்போது 1997 முதல் 2027 வரை மிதுனம் ராசி அதிபர் ராஜாவாக செயல்படும் காலம் 30 வருட காலம். அடுத்ததாக 12 ராசிகளும் 30 வருடம் என 360 வருடம் இன்னொருவர் மகாராஜாவாக செயல்படுவார். அந்த மகாராஜாவாக தற்போது காலகட்டம் எதுவெனில் கடந்த 1937 முதல் 360 வருடத்தை கூட்டினால் 2297 வருடம் வரை இந்த 360 வருட காலம் தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் தற்பொழுது மகாராஜாவாக இருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார். அவருக்கு கீழ் ராஜாவாக தற்போது 30 வருடம் மிதுனம் ராசி அதிபர் புதன் பகவான். அடுத்தது 2027 முதல் 2057 வரை சந்திர பகவான். சரி, இப்படி இந்த இன்னொரு விஷயம், இந்த 1937 இந்த வருடத்தில் இருந்து 360 வருடத்தை கழித்தால் 1577 வருடம் வரும். அதாவது 1577 வருடம் முதல் 1937 வருடம் வரை இந்த 360 வருட காலத்திற்கு மகாராஜாவாக இருந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் கடந்த 1577 முதல் 360 வருட காலம் கூட்டினால் 1937 இந்த 360 வருட காலத்திற்கு மகாராஜாவாக இருந்து செயல்பட்டவர் இந்த விருச்சகம் ராசி அதிபர் சந்திர பகவான். விருச்சக ராசி அதிபர் செவ்வாய் பகவான். இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவிற்குள் பாரசீகத்தில் இருந்து படையெடுத்து வந்த முகலாய மன்னர்களால் பிரியாணி உணவு இந்தியாவிற்குள் நுழைந்தது. ஏனென்றால் இந்த விருச்சகம் ராசியில் சந்திர பகவான் நீசம் பெறுவார். இது விருச்சகம் செவ்வாய் இறைச்சி கரியை குறிக்கக்கூடியது. விருச்சகம் சந்திரன் நீசம் பெறுவதால் தனக்கு சற்றும் எதிர்மறையுள்ள செவ்வாயின் காரகத்துவம் கொண்ட கரி உணவுடன் சேர்ந்து தனது நிலையை முற்றிலும் இழக்கும் ஒரு உணவாகும். ஏனென்றால் உணவுக்கு காரக கிரகம் சந்திர பகவான். இவர் வெண்மை நிறம் கொண்டு தூய்மையானவர். சற்று பழுப்பு நிறமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சற்று சுத்தமான ஒரு சந்திர பகவான் என்பது நமது அரிசி உணவு, நாம் வடித்து சாப்பிடும் அரிசி உணவு. ஆனால் இங்கு அப்படி இல்லை. மசாலா கலந்து தன்னை முற்றிலும் நிறம் மாற்றிக்கொள்ளும் ஒரு உணவு. அதுவும் சந்திரனுக்கு சற்றும் எதிர்மறை தன்மையோட கரியுடன் இணைந்து இரத்த உணவுடன் கலந்த ஒரு உணவு இந்த விருச்சகம், இந்த பிரியாணி உணவு. ஆகையால் பிரியாணிக்கு உணவிற்கு காரக கிரகமாக சந்திரன் இருந்தாலும் உணவினை நிறம் மாற்றும், மசாலா கலந்து கறி கலந்து மாற்றும் ஒரு தன்மை இந்த விருச்சகம் ராசியை சேரும். இந்த விருச்சகம் ராசி அதிபர் 360 வருடம் மகாராஜாவாக இருந்த காலகட்டத்தில் தான் முகலாயர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்து இந்தியாவிற்கு இந்த உணவினை அறிமுகப்படுத்தினார்கள். அடுத்ததாக இந்தியா மகரம் ராசி. இந்த ராசியில் இந்த விருச்சகம் ராசி அதிபர் உச்சம் பெறுவார். ஆகையால் தான் அவர்கள் அங்கிருந்து இங்கு வந்து நம்மை எளிதாக 360 வருட காலம் ஆட்சி செய்தனர். இதிலும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த 360 வருடத்திற்கு முன்பு தான், இந்த காலகட்டத்தில் தான், அதாவது 1577 வருடத்திற்கு பின்னோக்கி ஒரு 360 வருடத்தை கழித்தால் அந்த காலகட்டம் இந்த
துலாம் ராசி அதிபர் சுக்கிரன் ஆண்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் ராமர் கோயில் இடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 500 வருடத்துக்கு பின்பு தற்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் 360 வருடம் என்றால் இந்த 360 வருடம் தற்பொழுது ஒரு 80 வருடம் 440. இந்த காலகட்டத்தில் தான் ராமர் கோயில் இடிக்கப்பட்டு மீண்டும் தற்பொழுது தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் மகாராஜாவாக செயல்படுகின்ற இந்த காலகட்டத்தில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்க. நண்பர்களே, எமது உலகியல் ஜோதிடம் பற்றிய உங்களுக்கு புரிதல் வேண்டும் என்றால் இது ஒரு மிக நீண்ட வீடியோ. ஒரு 2000 வருட கால உலகியல் ஜோதிட வரலாற்றை 2 நிமிடமோ 4 நிமிடமோ படித்து புரிந்து கொள்ள இயலாது. ஆனாலும் அதற்கு மேல் வீடியோ போட்டால் வீடியோ மிக நீண்டுவிடும். எனது அடிப்படை ஜோதிட உலகியல் ஜோதிட பதிவுகளை நீங்கள் புரிந்து கொண்டால் மேலும் மேலும் எமது உலகியல் ஜோதிடம் உங்களுக்கு நன்கு பிடிவிடும். அனைத்து விஷயங்களையும் ஒரே வீடியோவாக மிக விரைவில் 2-3 மணி நேரம் நீண்ட பதிவாக இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் வெளியிடுவேன். அதற்கு அடிப்படை பதிவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.